ஆல் ஏரியா டார்கெட் சால்ட் பண்ணுவா ராக்கெட் நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். விக்ரம் சார் வந்து சாமி 2க்கு அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே வந்து விக்ரம் சாரோட அடுத்த படமான கடராம் கொண்டா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏப்ரல் இல்லை மே இந்த 2 மந்த்துக்குள்ள எப்படியா ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு. கமல்ஹாசன் சார் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனில இந்த கடராம் கொண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டீசர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விக்ரம் சார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க. அப்படி அந்த டீசரை பார்க்கும்போது இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது தெரிஞ்சது. அந்த மாதிரி விக்ரம் சாரோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருமுகன்ல வந்து பிளாக் ஹேர் பியர்ட்ல வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு லுக்ல வருவார். அதை பார்க்கும்போதே ஒரு ரகடான ஒரு லுக் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதை விட ரகட்னஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு அப்படி வேற மாதிரி ஒரு இது வரைக்கும் விக்ரம் சார் வந்து இந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீடா வந்து யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா காசன் வந்து பண்றாங்க. அதனால அது இதுக்கு முன்னால் அவங்க என்ன படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து சரியா கொஞ்சம் போகல. அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இந்த படத்து மூலமா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பெரிய ஒரு மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியா தான் இருக்க போகுது. ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி தான் ஒரு மூவியா இருக்க போகுது. படம் லாஸ்ட் வரைக்குமே வந்து அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் யோசிச்சு வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமா தான் கடராம் கொண்டான் வந்து வரப்போகுது. இப்போ ட்விட்டர்ல கடராம் கொண்டானோட ஃபேன்மேட் போஸ்ட் ஒன்று வந்து பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த போஸ்டர்ல என்னெல்லாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடராம் கொண்டான் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வில் பி சூன் சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதனால கூடி சீக்கிரம் கடராம் கொண்டானோட ஆடியோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்து நம்ம பார்க்கறதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அது போக நம்ம வந்து புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி க்ளோஸ் ஹவுஸ் மூலமா ட்ரெய்லர் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேதர் பண்ணியிருக்கோம். அது எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்களா அதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 வந்து எப்படியாச்சும் இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கா. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா விக்ரம் சாரோட கடராம் கொண்டானோட ஆடியோ அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணணும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்ததான் எனக்கு ரிலீஸ் ஆன சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் காஞ்சனா ட்ரைலர் நேற்று ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. அதோட பிரேக் டவுன் நம்ம ஏகே ப்ரோ பண்ணியிருக்காரு. அதுக்கான வீடியோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் சூப்பர் டீலக்ஸ் படத்தோட பப்ளிக் ரிவ்யூ இருக்குது. பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.